ஜானகிராம் அரெஸ்ட் சிட்டில பெரிய பரபரப்பு உண்டாக்கிருக்கு. விஷயம் தெரிஞ்ச ஜானகிராமோட ரசிகர்கள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள தடுக்க முடியாம போலீஸ்காரங்க எல்லாம் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஜானகிராம் என்ன தப்பு பண்ணாரு, அவரை எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்கன்னு போலீஸ்காரங்களை கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வெக்கத்தால தலகுனிற நாள் இது. கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தப்பா பயன்படுத்திக்கிட்டு ஜானகிராம் எவ்வளவோ அக்கிரமங்களை பண்ணியிருக்காரு. சிட்டில இருக்க எத்தனையோ பணக்காரங்களை மிரட்டி பயமுறுத்தி கோடிக்கணக்கில் வசூல் பண்ணியிருக்காரு. 1 கோடி ரூபாய் இப்பவே கொண்டு வந்து கொடுக்கணும்னு மிரட்டினா, கொடுக்கலன்னா எனக்கும் மாஃபியாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி என்கவுண்டரை போட்டு தள்ளிடுவேன்னு சொன்னான். யாரோ ஒரு பொண்ணோட கள்ளத்தொடர்பும் வச்சிருக்காரு. அவங்களுக்கு மாசம் மாசம் லட்சம் ரூபாய் அனுப்பத்தாம தகவல் வந்திருக்கு. முதல்ல அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் தாங்க சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் என்ன வச்சுக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கு நான் ஒத்துக்கலன்னா என்ன கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு. எவ்வளவு பணம் கொடுப்பாரு? அவரு மாசத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுப்பாருங்க. ஜானகிராம் வீட்டுல கிடைச்ச இந்த டாக்குமெண்ட்ஸ் படி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அவருக்கு துபாயில ஒரு ஹோட்டல் இருக்கிறதாவும், சுவிட்சர்லாந்துல ஒரு அந்த பேர் என்ன, ஜூரிக்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் சார். சரௌண்டட் பை ஆப்ரிகாட் ட்ரீஸ். உங்களுக்கு ஜானகிராம் மேல எப்படி சார் சந்தேகம் வந்தது? அவர் 4 நாளைக்கு முன்னாடி சொல்ல முடியாத காரணங்களுக்காக ரிசைன் பண்ண போறேன்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் கொடுத்துருக்காரு. அதனால தான் எங்களுக்கு சந்தேகமே வந்தது. திஸ் இஸ் த லெட்டர், ஜானகிராம்ஸ் ரெசிக்னேஷன் லெட்டர். ஜானகிராமோட ரெசிக்னேஷன் லெட்டரை டிஐஜி பரத் ரதன் மீடியாக்கு காமிச்சாரு. அவன் ஒரு பயங்கரமான ஏமாத்துக்காரன்னு பழி போட்டாரு. ஓகே பாய், அப்படியே செஞ்சிரு. அவன் இங்க தான் இருக்கான். ஒரு நிமிஷம். ஏய், உனக்கு ஃபோன். कैसे हो ஜானகிராம்? என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். சும்மா உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் பண்ண. உனக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளு. வெறும் ஜானகி ராம்னு இருந்த உன்னை என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஆக்குனதே நான் தான். ஷாக்கா இருக்க? நானும் உன் டிஏஜி ஒரு திறமையான ஆபீசரை தேடிக்கிட்டு இருந்தப்பதான் உன் பேர் மாட்டுச்சு. உன் கழுத்துல என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒரு சங்கிலியை கட்டி விட்டுட்டோம். இவ்வளவு செஞ்சதை தல்வார் கேங்க க்ளோஸ் பண்ணத்தான். இத்தனை நாளா டிஏஜி உனக்கு கொடுத்த லிஸ்ட் மொத்தமும் தல்வார் கேங்கோடது. அவன் கேங்கோட செத்த அவனையும் ஒன்ன வச்சு நாங்க தீர்த்துட்டோம். இது நான் மலேசியாலேயே உட்கார்ந்துகிட்டு போட்ட ஒரு ட்ராப். Got it? Hats off to you டா. உன்னை நான் மனசார அப்ரிஷியேட் பண்றேன். நீ ஆடினது ஒரு ஃபண்டாஸ்டிக் கேம். ஆனா நீ செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? என்ன அப்பாயிண்ட் பண்ணதுதான். ஏய், போனை இப்படி கொடு. ஏய், என்னடா பண்ற? யாருக்கு மெசேஜ் அனுப்புற? ஏய், நில்றா. ஏய், சாவி கொண்டு வாங்கயா. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஏய், நோ நோ. ஏய் ஏய் ஏய், எவனுக்கு நான் மெசேஜ் அனுப்புனேன்? சொல்டா. கேட்கிறேன், சொல்டா சொல்டா. கோபி, எங்க இருக்க? அர்ஜென்ட்டா நம்ம ஒருத்தரை போய் பார்க்கணும். யாருங்க நீங்க? யார் நீங்க? எதுக்கு என்ன போட்டு அடிக்கிறீங்க? யாருன்னு சொல்லுங்க. FBI. FBIனா? FBIனாலே எதுவும் கேட்க கூடாதுன்னு அர்த்தம். சரி, தெரியாம கேக்குறேன். எங்க ஜானகிராம் உன்னை வச்சுக்கிட்டானா? ஆமா. டேக் கேர். யார் நீங்க? எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? நான் உங்களை விட மாட்டேன். ஹலோ, அது யாருன்னு தெரியுமா? ஜானகிராம் ப்ராப்பர்ட்டிக்கு ஓல் அண்ட் ஓல் ப்ரொப்ரைட்டர். என்னடி சொன்ன? ஓ மூஞ்சிக்கு அவர் லட்சமா கொடுத்தாரா? ஏய் சிச்சி சிச்சி, அப்படிலாம் முடிய பிடிக்க கூடாது. இந்த டவல் எதுக்கு? அத அப்படி போட்டு நல்லா மூஞ்சிய மூடி. அப்படி இருக்கு, நல்லா இருக்கு, டைட்டா இருக்கு, கும் இருக்கு, டம் இருக்கு. ஏண்டி, யார பத்தி வேணாலும் வாய்க்கு வந்தபடி பேசுவியா நீ?
ஏன் டேமேஜ் கம்மியா இருக்கு? வெரி பேட். சொல்லுமா, யாரு சொல்ல சொன்னது? அந்த போலீஸ்காரங்க தான் அப்படி சொல்ல சொன்னாங்க. என்கவுண்டரா? இது வரைக்கும் எத்தனையோ பேரை நீ பண்ணிருக்கடா. ஆனா கடைசியில ஒன்ன நாங்க பண்ணுவோம்னு எதிர்பார்க்கல. நீங்க என்ன என்கவுண்டர் தான் பண்ணுவீங்கன்னு என்ன அரெஸ்ட் பண்ண அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு ஜெயில உன் மொபைல்ல இருந்து மெசேஜ் அனுப்பிச்சேனே, யாருக்கு அனுப்பினேன்னு நினைக்கிறேன்? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் முதல்லயே அனுப்பிட்டேன். யார்கிட்ட அனுப்புன? என்ன அனுப்புன? நீ ஆம்பளையா இருந்தா என்ன ஷூட் பண்ணுடா. அதுக்கப்புறம் உன் ஜாப் போகுமா இல்ல உன் லைஃபே போகுமான்னு நீயே தெரிஞ்சுக்குவ. யாருக்கு என்ன மெசேஜ் அனுப்புன? சொல்டா சொல்டா. யாருக்கு என்ன மெசேஜ் அனுப்புன? மரியாதையா சொல்லு. சொல்டா. சார், வேலை முடிஞ்சதா? இவன் யாருக்கும் மெசேஜ் அனுப்பிட்டு தான் என்ன டென்ஷன் பண்றான் சார். நான் மறுபடியும் பேசுறேன் சார். டேய் சொல்டா, யாருக்குடா மெசேஜ் அனுப்புன? சொல்டா சொல்லு. ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. சொல்ல போறியா இல்லையா? கொஞ்சம் பின்னாடி வா. அப்படியே வா 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 வா. நம்ம டிபார்ட்மெண்ட் வண்டிங்க மாதிரி இருக்க. யாரா இருப்பாங்க? தெரியலையே சார். நல்லா பாரு. மீடியா கிட்டயே நல்லா மாட்டிக்கிட்டியா? ஓபன் பண்ணு, விலங்க ஓபன் பண்ணு. என்கவுண்டர் பண்றதா இருந்தா உடனே பண்ணிடணும். உயிர் மேல ஆசை இருக்கிறதுனால என்ன வேணாலும் பேசுவேன். அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. நான் இப்ப வர மெசேஜை எவனுக்கும் அனுப்பல. பவித்ரா, ஏய் நியூஸ் பார்க்கலையா? ஏ நம்ம ஜானகிராமன் ஜெயில இருந்து ஜெயிலவான் ஜெய் கிசான். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. ஜானகிராமன் ஜெயில இருந்து ஜம்ப் ஆயிட்டான். ஜானகிராமனை தேடி வேட்டை நீடித்துக் கொண்டிருக்கிறது. போலீஸ் அவரை தேடி வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளதால் ஆங்காங்கே வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாகனத்தையும் விடாமல் சோதனை செய்கிறார்கள். தூத்துக்குடி, மதுரை, கம்பம்பாடே தா தந்தனந்தா தேடி புடி மாமன் இல்ல படி நல்லா படித்தா தந்தனந்தா ஓடுது ஒரு சிங்கம் அடி தேடுது பல முக்காய் அடித்தா தந்தனந்தா ஏதோம் எல்லாம் மூட்டை கட்டி ஓடுங்கடா மானம் கெட்டுத்தா தந்தனந்தா everybody அது போடு இதான் 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 மச்சான் போல யாரும் இல்ல பல்லெடுத்த வீரப்புள்ள மனசுக்குள்ள தில் இருந்தா மத்ததெல்லாம் ஒண்ணுமில்ல பாக்கு இவன் சுண்ட எலி பாஞ்சு புட்டா சூற புலி ஜானகிராம் இப்ப நம்ம சென்னை சிட்டிலேயே இல்லைன்னு போலீஸ்க்கு தகவல் வந்திருக்கு. கெட்டது கெட்டது வில்லு நீ சரிக்கு சரி நில்லு எகிரி போகும் பல்லு எதுக்கு எவன் சொல்லு எத்தனை காரு தினம் பரபரக்குது ஊரு உன்னை சுத்தி எத்தனை பேரு நீ வந்து நின்னா பறக்கும் தூளு அடி செக்க